Hi friends, welcome to Finance with Raja. இன்னைக்கு நாம Transrail Lighting Limited IPO பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை மறக்காம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் என்ன, இந்த கம்பெனியோட IPO பிரைஸ் டீடைல்ஸ் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லீடிங் இபிசி கம்பெனி, அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்க மெயினாக வந்து ஃபோக்கஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் சைடு வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களோட பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா 4 வெர்டிகல்ஸாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ளூடிங் சப்ஸ்டேஷன்ஸ். செகண்ட் வந்து வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா போல்ஸ் அண்ட் லைட்னிங். ஃபோர்த் வெர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸ். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ அதிகமாகணும். இதுவும் ஒன் ஆஃப் த ரயில்வே ஸ்டாக். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மீடியம் ஆர் லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனியோட IPO டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட IPO வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19 அன்னைக்கு ஓப்பன் ஆகி டிசம்பர் 23 வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனி IPO ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் டிசம்பர் 27 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆகுது. இந்த IPO டைப் வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டு IPO. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹2 per ஷேர். இந்த கம்பெனியோட IPO ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹410 to ₹430 per ஷேர். லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 34 ஷேர்ஸ் per லாட். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு மினிமம் லாட் தான் ஒரு லாட்டு அப்ளை பண்ணணும் மினிமமாக. அந்த ஒவ்வொரு லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 34 ஷேர்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட IPO வந்து 838.91 crores வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 400 crores மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்த்திங்கன்னா 438.91 crores. இது ஒரு மெயின் போர்டு IPOங்கிறனால இது BSE அண்ட் NSE ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையுமே லிஸ்ட் ஆகும். இப்போ இந்த கம்பெனி IPOட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி IPOட மேக்ஸிமம் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹430 per ஷேர். இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ₹180 per ஷேர். அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 41.67%. இதனோட எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹612. அதாவது ₹430 நீங்கள் ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லிஸ்டிங் டே அன்றைக்கி அது ₹612 வந்துட்டு லிஸ்ட் ஆகும். இந்த கம்பெனியோட IPOட ரீட்டைல் மினிமம் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 1 லாட், அதாவது ₹14,688 வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ரீட்டைல் கேட்டகரியிலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 13 லாட்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது அது வந்து ஸ்மால் HNI கேட்டகரியில் போயிடும். அதாவது மோர் தேன் 2 lakh மேலே நாம் அப்ளை பண்ணுறதுனால ஸ்மால் HNI கேட்டகரியில் போயிடும். லெஸ் தேன் 10 lakh வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் HNI மேக்ஸ் கேட்டகரி இருக்கும். ஸோ ஸ்மால் HNIயில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ₹2,05,632 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ₹9,98,784 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்துட்டு பிக் HNI கேட்டகரியில் போயிடும். அதாவது ₹10,13,472 வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த IPOட டைம்லைன் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த IPO ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19. இந்த IPO க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 23. இதனோட அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 24 நடக்குது, அதாவது டியூஸ்டே வந்து நடக்குது. ஒன்ஸ் இந்த அலாட்மெண்ட் முடிஞ்சோடனே யாருக்கெல்லாம் வந்து இந்த அலாட்மெண்ட் வந்து நடந்திருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் டிசம்பர் 26 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும். அப்படி யாருக்கெல்லாம் அலோகேட் ஆகலையோ அவங்க எல்லாத்துக்குமே ரீஃபண்டும் பார்த்திங்கன்னா டிசம்பர் 26 அன்றைக்கி ரீஃபண்டும் ஆயிரும். இந்த IPO வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் ஆகிறது செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27 ஃப்ரைடே. இந்த IPO அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் வந்து டிசம்பர் 23 5 PM முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுதான் இந்த IPOட கட் ஆஃப் டைம். இப்போ இந்த கம்பெனியோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். QAB கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 1.36 டைம்ஸும், NNI கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 7.42 டைம்ஸும் வந்து சப்ஸ்கிரைபாக இருக்குது. அதாவது பிக் NNI பார்த்திங்கன்னா 5.67 டைம்ஸும், ஸ்மால் NNI வந்து பார்த்திங்கன்னா 10.92 டைம்ஸும் சப்ஸ்கிரைபாக இருக்குது. ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 7.13 டைம்ஸும், எம்ப்ளாயி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 1.53 டைம்ஸும் சப்ஸ்கிரைபாக இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த IPO வந்து 5.42 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைபாக இருக்குது. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸும் இந்த கம்பெனியோட ஸ்டெடி க்ரோத்தும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். நீங்களும் இந்த கம்பெனியோட IPO வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறக்கும், இதே மாதிரி நிறைய கம்பெனி IPO பற்றின அனாலிசிஸ் பார்க்குறக்கும், உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.